நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், தவறுதான், செய்தது தப்புதான், பிழைதான், ஏற்றுக்கொள்கிறோம். நீ எங்களுக்கு 2 விடயங்களை நீ தரவில்லை என்றால், ஒன்றே பாவ மன்னிப்பு என்னும் மக்ஃபிரத், மற்றொன்று ரஹ்மத் என்னும் உன் அருள். இந்த 2ம் எங்களுக்கு இப்பொழுது கிட்டவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் ரப்பே என்றுதான் 40 ஆண்டுகளாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறார். கேவலம் இந்த உலக வாழ்க்கை நரகத்தை நோக்கி ஒரு கல்லை விட்டா கீழே போயிட்டு சேர்றதுக்கு 70 வருஷம் போகும்ண்டா, நாங்கள் பிறந்து வாழ்ந்து மரணிக்கிற ஆயுஷ் அல்லவாது. எங்கள் கண்ணியமானவர்களே, யோசிக்கணும், சிந்திக்க வேண்டும். பயான் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். உண்மையான வெற்றியாளர்கள் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்ஹிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். குர்ஆன் தெளிவாக சொல்லும், உன் உலகத்தில் உள்ள பட்டம் அல்ல, உன் சொத்தல்ல, உன் செல்வம் அல்ல, உன் புள்ள குட்டிகள் அல்ல, நரகத்தை விட்டு பாதுகாக்கும் பாஸ்போர்ட் கையில் எடுத்து சொர்க்கத்தில் போயிட்டு சேர்றதே. இஸ்திக்பார் வெறுமனே ஒரு இபாதத், பாவம் செய்துதான் கேட்க வேண்டும் என்றல்ல. தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யாருடைய கியாமத்துடைய பட்டோலையில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்ற பதம், வார்த்தை இஸ்திக்ஃபார் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று, சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் வரப்போகிறது என்று சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்னால் நாம் எல்லோரும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் எதிர்பார்த்தவர்களாக இருந்தோம். அந்த ரமதான் வந்தது. கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் மாயமாய் மறைந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் திருநாள் தினத்திலே இருக்கலாம், அல்லது 30 பிறை அல்லாஹுடைய அருளால் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால், நிச்சயமாக சுப்ஹானல்லாஹ், இன்னும் ஒரு ஜும்ஆவை ரமதானுக்குள்ளே அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியம் கிடைக்க பெற்றவர்களாக நாம் மாறிவிடலாம். அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஏனென்றால் ஹதீஸிலே வருகிறது, தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவு லதமன்னவு யௌமன் மின் ரமதான். ஏற்கனவே வாழ்ந்து மறைந்து மண்ணறைக்குள்ளே இருக்கின்ற கபர்வாசிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தட்டி எழுப்பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கேளுங்கள், தருகிறேன் என்று அவரிடத்திலே கேட்டால், அத்துணை பேரும் சத்தியமாக கேட்பதெல்லாம், யா அல்லாஹ், ரமதானில் ஒரே ஒரு நாளைத்தா, அது போதும் என்று கேட்பார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. என்றால் அந்த ரமதானுடைய மாண்புகளையும் மகத்துவங்களையும் நான் புரிய வேண்டுமாக இருந்தால் நாம் மரணித்தே ஆக வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹி, நோன்பது எனக்காகவே நோக்கப்படுகிறது, அதற்குரிய கூலியை தானாக கொடுத்துக் கொள்கிறேன் என்று ஹதீஸுல் குதுஸிலே சொல்லி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்மூடி திறப்பதற்கு முன்னால் மாயமாய் இந்த ரமதான் எப்படி மறைந்து முடிய போகிறதோ, நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த ரமதானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். அவ்வலுஹு ரஹ்மா வ அவ்ஸதுஹு மக்ஃபிரா வ ஆஹிருஹு உத்கும் மினன் நார். முதல் பகுதி ரஹ்மத்துக்குரியது, இரண்டாம் பகுதி நடுப்பகுதி பாவம் மன்னிப்பு என்றும் மக்ஃபிரத்துக்குரியது, மூன்றாவது பகுதி இறுதி பகுதி இத்கும் மினன் நார், நரக விடுதலைக்குரியது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த 3ஆம் பகுதி முடிந்துவிட்டால் ரமதானும் முடிந்துவிடும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் 3 கட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறார். முதலாவது கட்டம் சிறுபராயம், இரண்டாவது கட்டம் வாலிப பருவம், மூன்றாவது கட்டம் முதுமை பருவம். கண்ணியமானவர்களே, இந்த 3க்கு பின்னால் ஒன்று கிடையாது. அதற்கு பின்னால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம் தீர்ந்துவிடும், முடிந்துவிடும். எனவே அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறார்களோ இவர்கள்தான் ஆகப்பெரிய புத்திசாலிகள். இந்த ரமதானுடைய 3 கட்டங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நரக விடுதலை என்ற பகுதியை இறுதி பகுதியாக ஆக்கி வைத்து அதற்கு முன்னால் 2 முக்கியமான பகுதிகளை தந்திருக்கிறார். அது முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத். ஏன் இது? அந்த நரக விடுதலை ஒரு மனிதன் அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் முதலாவது அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அடைய வேண்டும். அது விதிவிலக்கில்லாமல்
யாராக இருந்தாலும், அவர் நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும், ஏன் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் இல்லாமல் என்னாலும் அந்த சுவர்க்கத்தை அடைய முடியாது என்றே அவர்கள் தங்களுடைய முபாரக்கான வாயினாலே சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி. சஹாபாக்கள் கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா உங்களுடைய நன்மைகளுடைய பரக்கத்தினால் போக முடியாமல், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் போக முடியாது? சொன்னார்கள், என்னாலும் போக முடியாது. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தோடு என்னை அரவணைத்துக் கொள்ளவில்லை என்றால் என்னாலும் அந்த சுவர்க்கம் நுழைய முடியாது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் என்றால், அந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சுமார் 80 நாட்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு சூரா, சூரத்துல் ஃபத்ஹ். இன்னா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைமுகமாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணச் செய்தியை இந்த சூராவின் மூலம் அறிவிக்கிறான் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சூரா இறங்கிய உடனே ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார். சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த முதியவருக்கு என்னப்பா வந்தது? வெற்றி உங்கள் காலடியை முத்தமிட போகிறது, மக்கள் சாரி சாரியாக தீனுக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே நபியே, நீங்கள் உமது இறைவனை துதித்து அவரிடத்தில் பிழை பொறுக்க தேடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய இந்த அட்வைஸ் வந்ததற்கு பின்னால இவர் ஏன் அழுகிறார் என்று கேட்ட கேள்விக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், சாரி சாரியாக மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டால், வெற்றியுடைய கதவுகள் எங்களை நோக்கி திறக்கப்பட்டு விட்டால், இதற்கு பின்னால் இந்த மண்ணிலே மாணவிக்கு என்ன வேலை இருக்கிறது? அவர்களுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் இந்த சூரா அறிவிக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் உண்மையிலே எங்களில் மிக துல்லியமான ஆற்றல் உள்ளவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நெருங்குகின்ற பொழுதே பாவமே செய்யாத, பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த பயகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புத்திமதி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்களும் இஸ்திக்பார் செய்து கொள்ளுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று ஒவ்வொரு மனிதனும் என்னிடத்திலே பேரை சொல்லி கேட்கின்ற பொழுது நான் ஆனந்தம் அடைகிறேன். இஸ்திக்பார் வெறுமனே ஒரு இபாதத், பாவம் செய்துதான் கேட்க வேண்டும் என்றல்ல. தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யாருடைய கியாமத்துடைய பட்டோலையில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்ற பதம், வார்த்தை இஸ்திக்ஃபார் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று, சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு புத்திமதியை அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால், எங்களை போன்றவர்கள் அதில் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும், கரிசனை காட்ட வேண்டும். ரஹ்மத் மக்ஃபிரத் ஆக முக்கியமானது. முதல் மனிதன், முதல் நபி ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்திலே இறக்கப்பட்டு சொர்க்கத்திலே தான் புரிந்த ஒரு தவறுக்காக அல்லாஹ்வால் சில தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? அந்த 2 பேருடைய ஆடைகளையும் அல்லாஹ் கலைந்து நிர்வாணமாக ஆக்கினான். நிர்வாணம் ஆகின மறுகணமே பதறி துடித்த அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் ஆங்காங்கே விழுந்து கிடந்த இலைகளை எடுத்து தன் ஔரத்தை மறைத்து கொள்ள போராடினார்கள். இரண்டாவது அவர்களுக்குள்ள தண்டனை, சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பின்னால சொர்க்கத்தின் பக்கத்திலே வைக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியை நோக்கி இறக்கி வைத்தார். அதற்கு பின்னால் அந்த 2 பேரையும் ஜோடு போட்டு ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே இறக்கி வைக்காமல் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வித்தியாசத்திலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இரு திக்குகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சஞ்சாரமே இல்லாத, ஜின்களுடைய நடமாட்டம் மாத்திரம் இருக்கக்கூடிய, வனாந்திரமான இருக்கக்கூடிய இந்த பூமியிலே இறக்கி வைத்தான் என்றால், அவர்கள் அவ்வளவு பெரிசா என்ன பாவத்தை செய்தார்கள்? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த சொர்க்கத்தில் உள்ள அத்துணை இன்பங்களையும் அனுபவியுங்கள் ஆதமே, ஆனால் ஒன்றே ஒன்று,
இந்த மரத்தை மாத்திரம் நெருங்கக்கூடாது, சாப்பிடுவதல்ல நெருங்கவும் கூடாது. அல் இன்சான் ஹரியசுன் அலாமா முனிஅ. அரபிலே சொல்லுவார்கள், இந்த மனிதன் இருக்கிறானே எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வதற்குத்தான் அவனுக்கு ஆசை வரும். ஏனென்றால் ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை செய்தார்கள். அவர்களுடைய பரம்பரையும் அப்படித்தான் வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, கிலோ கணக்கிலே ஹராத்தை சாப்பிடவில்லை, வருடக்கணக்கிலே வட்டியை சாப்பிடவில்லை, ஹராமான சாராயத்தை அவர்கள் லீட்டர் கணக்கிலே பருகவில்லை. வேண்டாம் என்று சொல்லி தடுத்த அந்த மரத்தில் இருந்து இருக்கின்ற விழுந்த ஒரு கனியின் ஒரு கடியை கடித்தார்கள். அதை விழுங்கவும் முடியவில்லை. அந்த ஒரு தவறுக்காகத்தான் எத்துணை அல்லாஹுடைய தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் வந்து கேட்ட முதல் துஆ என்ன தெரியுமா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம் யா அல்லாஹ், எங்கள் இரட்சகா, நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், தவறுதான், செய்தது தப்புதான், பிழைதான், ஏற்றுக்கொள்கிறோம். நீ எங்களுக்கு 2 விடயங்களை நீ தரவில்லை என்றால், ஒன்றே பாவ மன்னிப்பு என்னும் மக்ஃபிரத், மற்றொன்று ரஹ்மத் என்னும் உன் அருள். இந்த 2ம் எங்களுக்கு இப்பொழுது கிட்டவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் ரப்பே என்றுதான் 40 ஆண்டுகளாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறார். முதல் மனிதன், முதல் நபி கேட்ட முதல் துஆவும் இதுவென்றால், இறுதி நபி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய இறுதி மூச்சுக்களை விடுகின்ற அந்த இறுதி கட்டத்திலே கேட்ட உறுதியான துஆ, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. சக்கராத்தில் ஓத வேண்டிய முக்கியமான துஆ. யார் கேட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மடியிலே இருக்கின்ற பொழுது நபி ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்டது. செவிகளை தாழ்த்தி கவனமாக கேட்டேன். இந்த துஆ தான் அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது. இறுதியாக இந்த கலிமா விரல் முகத்தை நோக்கி உயர்ந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அலா இன்னலில் மௌத்தி லஸக்கராத் ஃபமாலத் யதுஹு. தொப்பென்று கீழே விழுந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றால் அந்த இறுதி நபி கேட்ட இறுதியான துஆவும் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி என்றால், என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னோடு இரக்கமாக நடந்து கொள்வாயா. ஏன் இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணினார்? ஏன் இறுதியாக இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ பயானம் முடிச்சிட்டு வீடுகளுக்கு போய் தர்ஜுமத்துல் குர்ஆன் அல்லது தமிழ் தஃப்சீர்கள் கண்ணியமான உலமாக்களால் முறையாக எழுதப்பட்ட தஃப்சீர்கள் இருந்தால், சூரத்துல் முஃமினூன் இருக்கிறதே, கது அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஜுஸுடைய சூரா கிட்டத்தட்ட 118 ஆயத்துக்களை கொண்ட சூரா. ஒரு 96வது அல்லது 95வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தின் இறுதி வரைக்கும் தவறாமல் குடும்ப சகிதம் உட்கார்ந்து அதை படியுங்கள், அதை வாசியுங்கள். இந்த ரமலான்ல செய்கின்ற ஆகப்பெரிய அமல் குர்ஆனை பாராயணம் செய்வதுதான். வெறுமனே வார்த்தைகளால் உப்புச்சப்பில்லாமல், மொழி தெரியாமல், பொருள் தெரியாமல் ஓதுவதை விட அந்த பொருளை உணர்ந்து அந்த பொருளை படித்துவிட்டு நீங்கள் அதை ஓதி பாருங்கள். இன்னும் முடியுமான வாலிபர்கள் இதில் இருந்தால் அந்த பொருளை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த 20,000 வசனங்களையும் ஓதி இரவிலே தஹஜ்ஜுதிலே எழுந்து 2 ரக்காத் தொழுது பாருங்கள். அந்த சூராவின் அந்த பகுதியுடைய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகவாசிகளோடு நேரடியாக உரையாடுகின்ற சம்பாசனையை சொல்லுகிறார். நரகவாதிகளோடு நேரடியாக உரையாடுகின்ற சம்பாசனையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுகிறார். நரகத்திலே போடப்பட்டால் ரப்பனா 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 எத்தனையோ துஆக்களை கேட்பார். இறுதியாக அவர்கள் கேட்பது என்ன தெரியுமா? ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, மூதோவித்தனம், துர்ப்பாக்கியத்தனம் எங்களை மிகைத்து விட்டது யா அல்லாஹ், நாம் வழிகட்டவர்களாக ஆகிவிட்டோம் நாயனே. ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உதுனா ஃபஇன்னா ஸாலிமூன். இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளிப்படுத்து, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான். நிச்சயமாக இப்ப எங்களுக்கு நன்றாக புரிகிறது, தெரிகிறது என்னென்ன பாவத்தை செய்தனால இந்த பயங்கரமான நரகத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்துவிட்டது. இனி ஒரு தடவை சத்தியமாக அந்த பாவத்தை செய்து இந்த இடத்திற்கு வரமாட்டோம் என்று
இறைவனிடத்தில் இறுதியாக கேட்கின்ற துஆ இது. அதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பதிலை சொல்லுகிறார். இந்த நரகத்தில் நீங்கள் என்றென்றும் சிறுமைப்பட்டவர்களாகவே கேவலப்பட்டவர்களாகவே நீங்கள் இருந்து கொண்டே இருங்கள், உருண்டு புரண்டு கொண்டே இருங்கள், யாரும் என்னோடு பேசாதீர்கள். வலா துகல்லிமூன். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ் நரகவாசிகளோடு பேசுகின்ற கடைசி வாசகம், இறுதி வார்த்தை. இதுக்கு பின்னால் நீங்கள் யாரும் என்னை யா அல்லாஹ் என்றோ ரப்பனா என்றோ அழைக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற விடயம் இருக்குதே, இன்னஹு கான ஃபரீக்கும் மின் இபாதி. உலகத்தில் வாழுகின்ற பொழுது எனக்கு நெருக்கமான ஒரு அடியார் கூட்டம் இருந்தார்கள், எனக்கு நெருக்கமான ஒரு அடியார் கூட்டம் இருந்தார்கள். யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். அவர்களுடைய அதிகமான துஆ எப்படி இருந்தது தெரியுமா? யா அல்லாஹ், உன்னை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், உன்னை கண்ணால் பார்த்தது கிடையாது, உன்னை நாம் கண்ணால் கண்டது கிடையாது. நாம் வாழுகின்ற ஏரியாக்களிலே ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்து மனிதர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒன்றை கூட ஏறெடுத்தும் பார்க்காமல், கல்புக்கு எடுக்காமல், நீ ஒருவன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. உன்னிடத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க நாம் கேட்கிறோம், உன்னிடத்திலே இரக்கம் காட்டுமாறு நாம் கேட்கிறோம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் தெரியுமா? ஃபத்தஹதுமூஹும் சிஹ்ரியா. அவர்களை நீங்கள் கேவலமாக பார்த்தீர்கள். என்னடா இந்த காலத்தில் தொழில் வியாபாரம் படிப்பு பட்டம் பதவின்னு போகாம பள்ளியில் ஒரு மூலையில் ஓரமாக உட்கார்ந்து கையை ஏந்தி கொண்டு ரப்பனா ரப்பனா என்பதெல்லாம் இந்த காலத்திற்கு பொருந்துமா? அப்படியான ஒரு மாப்பிள்ளை எங்கட மகளுக்கு மணமகளுக்கு பேசுவதற்கு வந்து விட்டால் இவரை கல்யாணம் முடிச்சு கொடுத்து என்ன பண்ணுவது? சுப்ஹானல்லாஹ். கேவலம் என்றது எங்கட வாயால வராட்டின் கூட எங்கட கல்புகளால எப்பொழுதோ வந்திருக்கு. அல்லாஹோடு நெருக்கமானவர்கள் எதை எடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இவர்கள் நீங்கள் மோசமாக பார்த்தீர்கள், கேவலமாக பார்த்தீர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து வகுந்தும் மின்ஹா தவ்ஹகூன், சிரிச்சு கொண்டிருந்தீங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்களா? நரகவாசிகளோடு அல்லாஹ் பேசுவார். நீங்க பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவர்களை இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் பார்ப்போமா? இன்னி ஜஸைதுஹுமுல் யௌம பிமா ஸபரு. உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு வேண்டியவன் வேண்டியதை பேசிட்டு போகட்டும், என்னுடைய முழு லட்சியமும் என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தமும் அவனுடைய அருளும் அவனுடைய சுவர்க்கமும் தான் என்று அந்த பொறுமையோடு இருந்தவர்கள், அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற கூலிகளை பாருங்கள். அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன். அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் இதோ இருக்கிறார்கள் என்று நரகத்தில் இருப்பவர்களுக்கு 500 ஆண்டு தொலைதூரம் இருக்கின்ற சுவர்க்கத்தை அப்படியே சமீபமாக்கி அல்லாஹ் காண்பிப்பார். இது நரகவாதிகளுடைய வேதனையை இன்னும் அதிகரிக்கும். அது என்னோடு இருந்தவன், என்னோடு சாப்பிட்டவன், என்னோடு ஒன்றாக பழகியவன், அவன் இருக்கின்ற அந்தஸ்து என்ன, நான் இருக்கின்ற நிலை என்ன? இவர்களை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு வெட்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், கண்கள் கலட்டப்பட்டிருக்கும். ஹதீஸ்ல வருகிறது, அவர்களுடைய புருவங்களுடைய சதைகள் கிழிக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய காதுகள் கிழிந்து போயிருக்கும், அவர்களுடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். தல்ஃபஹு உஜூஹஹுமுன் நார் வஹும் ஃபீஹா காலிஹூன். இதே கடைசி கட்டத்தில் அல்லாஹ் அதையும் சொல்லுகிறார். அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டு கீழிருந்து நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். அந்த கீழ் இருக்கிற அந்த நாங்கள் சொல்லுவோமே பாபிக்யூ போடுவோமே, மாமிசத்தை நன்றாக மசாலாவிலே குழைத்து அந்த கனலுக்கு மேலால் வைக்கிற மாதிரி கீழிருந்து நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். அவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருப்பார்கள். உலகத்தில் நாங்கள் ஒரு மாமிசத்தை சுட்டரிப்பதற்காக வேண்டி பல நிமிடங்கள் மணித்தியாலங்கள் எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கட்டி கீழே நெருப்பை போட்ட மறுகணமே முகத்திலே ஒரு துண்டு சதை இல்லாமல் அப்படியே கலந்து கீழே விழுந்துவிடும். உள்ளமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அது விழுகின்ற பொழுதெல்லாம் சதைகளும் தோள்களும் புதிசாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். வஹும் ஃபீஹா காலிஹூன். அவர்களை பார்க்கின்ற பொழுது அகோரமாக இருக்கும். சதைகள் எல்லாம் தூங்கி பிஞ்சி கிழிந்து போயிருக்கும், முதுகு முள்ளு உடைக்கப்பட்டிருக்கும், முகங்களுடைய ஏனைய எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு கீழாலும் நெருப்பு, அவர்களுடைய வலது பக்கம், அவர்களுடைய இடது பக்கம், அவர்களுடைய மேல் பக்கம் வஹும் கர்கா ஃபின்னார். ஆக மொத்தத்தில் நரக நெருப்பிலே மூழ்கி கிடந்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய நாக்கு அவனை விட்டும் 70 முழம் வெளியே நீண்டிருக்கும். அவன் பார்க்க விஷஜந்துகள் அதை கடித்து குதறிக் கொண்டிருக்கும்.
நாக்கில் சிறிய புண் வந்தாலும் எங்களால் தாங்க முடியாது, தவிச்சு போயிடும். எங்கட நாக்கு எங்கட வாய்க்கு கடிபட்டால் கூட தாங்க முடியாது. விஷ ஜந்துகள் நரகத்தில் உள்ள ஒரு தேல், ஒரு கோவேரி கழுதையின் சைஸ் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நரகவாதியுடைய பல் உஹது மலையுடைய சைஸுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கண்ணியமானவர்களே. வார்த்தை அல்ல, வாய்க்கு விளையாட்டல்ல. நீங்க என்ன செய்தீர்கள்? அல்லாஹ் சொல்ற ரீசனை பாருங்க. ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா என்ற அந்த துஆவை கேட்டவர்களை பார்த்து சிரித்தீர்களா? எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சத்தை அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார். இந்த தொடர்ல இறுதியான வசனம் தான் இது எல்லாத்தையும் பற்றி. இப்படி நானும் நரகவாதிகளும் பேசிக்கொள்வோம் என்று சொல்லி யார் இது சொல்லுவது? இது ஹதீஸ், இது சஹீஹா தஈஃபா? குர்ஆன் இறுதியாக சொல்லுகிறது, வகுர் ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். எனவே நபியே, மிச்சம் கவனமாக இருங்க. நீங்களும் யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சு எனக்கு உன்னுடைய ரஹமத்தை தாண்டு அப்பப்ப அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்க. 10 நாள் முடிந்தது ரஹமத்துடைய. எத்தனை தடவை கேட்டிருப்போம்? எந்த சிந்தனையோடு கேட்டிருப்போம்? சும்மா தராவி தொழுவதற்கு பின்னால் எல்லோருடனும் சேர்ந்து கேட்பதல்ல. அவனுடைய பொறுமதியை, அதனுடைய மதிப்பை, அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். கண்ணீர் சிந்தி கேட்கணும். மேலியெல்லாம் புல்லரிக்கணும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தனிமையில் அதுக்குண்டு நேரம் எடுத்து கேட்கணும். கிடைக்கிற நேரத்தில் கேட்கிறதல்ல. நான் இன்றைக்கு இரவு எழுந்து அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற 2 சந்தர்ப்பம் இருக்கிறேன். அதில் ஒரு சந்தர்ப்பம் எங்கட விருப்பத்திற்குரியது, அடுத்த சந்தர்ப்பம் அது நிர்பந்தத்துக்குரியது. எங்கட விருப்பத்திற்குள்ள அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற சந்தர்ப்பம் தொழுகையில நிற்கிறது. தொழுகையில நிற்கிறது அதல்ல எங்களை சாய்ஸ்ல விட்டு இருக்கிறார். எவ்வளவு நேரம் விரும்பணும் அவ்வளவு நேரம். எனக்கு ஒரு ரப்பு கிடைத்திருக்கிறான், அவனை வைத்து நான் பெருமை அடைகிறேன். அவன் எப்படிப்பட்ட ரப்பு என்றால், எப்படிப்பட்ட எஜமான் என்றால், அவனை நான் சந்திக்க வேண்டுமாக இருந்தாலும் முடிவை என் கையிலே தந்திருப்பவன் அவன். ஒரு அரபி கவிதையுடைய பொருளை சொல்லுகிறேன். ஏண்ட ரப்பை யாரு சந்திக்கணும், எப்ப சந்திக்கணும் என்ற அந்த முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை என்னிடத்திலே தந்திருக்கிறார். எப்ப சந்திக்கணும் அதுவும் என் கையில, எவ்வளவு நேரம் சந்திக்கணும் அதுவும் என் கையில. சுப்ஹானல்லாஹ். எங்கு சந்திக்கணும் அதுவும் என் கையில. சாதாரண ஒரு ஜனாதிபதி உலகத்தில் அப்படி சந்திக்கலாமா? அப்படியே அவரிடத்துல மிச்சம் கஷ்டப்பட்டு அனுமதி எடுத்தாலும் அவர் தருகின்ற நேரம், அவர் ஒதுக்குகின்ற இடம், அவர் குறிக்கின்ற தேதி. ஆனா இந்த அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கின்ற அதிபதியான ரப்பு அந்த அதிகாரத்தை என்னிடத்திலே தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே அவனுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த நிலையை தொழுகையினால் அழகுபடுத்தினால், அந்த நாளில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலையை அவன் சீராக்குவான், சிறப்பாக்குவான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜனாசா தொழுகை எடுத்துக்கொண்டார். ஜனாசாவுக்காக கேட்கக்கூடிய துவா ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் ஞாபகப்படுத்துவார்கள். குறைந்தபட்சம் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம். அங்கேயும் அதுதான். இந்த 2 ஆக முக்கியமானது கண்ணியமானவர்கள். ஏண்டா அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்கள் முகம் கொடுக்க போகிற கட்டங்கள் எப்படிப்பட்டது. நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் ரொம்ப பயங்கரமானது. கியாமத்துடைய நாள் ரொம்ப பயங்கரமானது. அங்கு விசாரிக்கப்படுகின்ற அந்த இடம், வக்ஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். அவர்களை நிறுத்துங்கள், அவர்கள் விசாரிக்கப்படவிருக்கிறார்கள். ஜபானியாக்கள் நரகத்திலிருந்து வருவார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய அகோரத்தை கண்ட காபீர்கள் எல்லாம் அஃபீக்கும் ரப்புனா, உங்களில் யாராவது தான் எங்களுடைய ரப்பா என்று கேட்பாங்க. அவர்கள் அல்லாஹ் பத்தி தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானாம், அவன் தான் எங்களை உயிர் கொடுத்து எழுப்பினானாம். ஆலோ யா வைலனா மம்பாஃபனா மின் மர்கதினா. தலையில மண்ணை வாரி போட்டு கொடு, எங்களுக்கு நாசம், எங்களுக்கு கேடு, எங்களுக்கு கை சேதம், எங்களை திருப்பி உயிர் கொடுத்து எழுப்பியது யார்? ஆதாமா வாதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். யாசின் ஓதுறோம், பொருள் தெரியாது. இதுதான் உங்களோட ரஹ்மான் வாக்குறுதி அளித்த நாள், ரசூல்மார்கள் உங்களை எச்சரித்த நாள். அந்த ரஹ்மான் எப்படி இருப்பான், எப்படி இருப்பான், எப்படி தோன்றுவான் என்ற ஆவலோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஜபானியாக்கள் நரகத்திலிருந்து திடுக்கென வெளியே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகவாதிகளுடைய ஏன் இவர்கள் கேட்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உங்களை யாராவது தான் ரப்பு இருக்கிறானா என்று கேட்கறதுக்கு காரணம், இந்த கண்ணுடைய ஓரக்குழி இருக்கிறது, மூக்கோடு டெச்சாவோட அந்த ஓரக்குழி, இந்த 2க்கும் இடைப்பட்ட தூரம் 100 வருஷம் ஒரு மனிதன் நடக்கிற தூரம் இருக்கு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹும் மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்.
அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். பல கருத்துக்கள் சொன்னாலும் கியாமத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு முன்னால் நாம் அனைவர்களும் கைகட்டி நின்றே ஆக வேண்டும். ஒருவர் பின் ஒருவராக பேர் சொல்லி அழைக்கின்ற பொழுது அந்த ஜபானியாக்கள் வந்து 2 புஜங்களையும் அப்படியே நசுக்கி பிடித்து அப்படியே கொண்டு போய் மீசானுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் நிறுத்தி வைப்பார். விசாரணை முடிந்து விட்டதா? ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம். இவங்களோட விசாரணை முடிஞ்சு இவங்களை நரகத்தின் பாலத்தின் பக்கம் வழிகாட்டுங்கள். அதால தான் சொர்க்கம் போகும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகத்துக்கு வராமல் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? இது ரொம்ப பயங்கரமான வார்த்தை கண்ணியமானவர்கள். இதில் 2 விஷயமே. ஒன்று, நரகத்துக்குள்ள போக மாட்டார்கள், மேலால கடந்து போயிடுவார். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, நரகத்துக்குள்ள வருவார். அந்த பாலம் அது நரக நெருப்புக்குள்ளதான் நீக்கும். அது அந்த நரக நெருப்புக்குள்ளால தான் போகும். ஏண்டா பின்னால வார வாசகம் இருக்குதே, சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ். சும்ம என்ற ஒரு ஹர்ஃபை வச்சு அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பித்திருக்கிறான். என்றால் ஒரு இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கு பின்னால அவர்களை பாதுகாப்போம். அந்த இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். அந்த உலகத்துல மிக பயங்கரமான நெருப்பு குண்டத்திலே இடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஞ்சடிக்கின்ற வாகனத்திலே வைத்து அந்த நெருப்பை நோக்கி அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களை நெருப்பிலே போட்டவன் மனசு வச்சாலும் கூட, அட இப்ராஹிம் பாவமே ஒரு சான்ஸ் கொடுப்போம் என்றாலும் அவனாலும் கூட உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ராஜாவாக இருந்தான் நும்ரூத், அவனுக்கும் கூட நிறுத்த முடியாது. நெருப்பை நோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 வினாடிகள் செகண்டில் அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து விடுவார்கள். இப்பொழுது 7 வானத்திற்கு மேல் அரிசுடைய அந்த கதவை திறந்து கொண்டு மலார் என வருகிறது அல்லாஹ்வுடைய உத்தரவோ, ஏ நெருப்பே உன்னை நோக்கி இப்ராஹிம் வருகிறார். ஒரு உடம்பிலே இருக்கின்ற ஒரு ரோமத்தை கூட நீ கரிக்க கூடாது. வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு எரிகிற மாதிரி தான் இருக்கு. 40 நாள்கள் மிக உல்லாசமாக அவர்கள் வாழ்ந்து அனுபவித்த காலம் என்றால் அந்த நெருப்பிலே இருக்கின்ற காலம் தான் என்று அவர்களை சொல்லுகிறார். இது மாதிரி போறவங்க எல்லாரும் பத்திரமாய் தான் விளங்குவாங்க. யாரு பத்திராங்க இல்லை என்று அந்த நரக நெருப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி பத்தி கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் போவோம். சத்தியமாக தெரியும் நானும் எரிய போகிறேன். நவுதுபில்லா, இந்த கட்டம் இருக்குதே, இது வாய்க்கு விளையாட்டல்ல. நானும் எரிய போகிறேன். அது உண்மையான எரி நெருப்பா அல்லது அல்லாஹ் என்னையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று பாதுகாத்து கரை சேர்ப்பானா? கால் வைக்கும் வரைக்கும் தெரியாது. அதப்பு மினஷார், முடியவிட மென்மையான. அஹத்து மினசை, வெட்டுகிற வாளை அப்படியே வெட்டுகிற பக்கம் திருப்பி வைத்தால் எவ்வளவு கூர்மையோ அதை விட கூர்மையான. நடக்கணும், பிடிக்கிறது பக்கத்தில் எதுவும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்காள பக்கத்திலிருந்து ரப்பி சல்லிம் சல்லிம் யாழ் என்று உம்மத்தை பாதுகாத்து கரை சேர்த்துரு. பாவச்சுமையெல்லாம் தலையிலையும் கழுத்திலையும் இருக்கு. இவர் செஞ்ச பாவம் அதையும் அல்ல மூட்டை கட்டி தலையில வச்சிருவான். ஒரு காலை எடுத்து வைத்து அடுத்த காலை எடுத்து வைக்க அவன் படுகிற பாடு இருக்கிறதே. துனியாவுடைய அமைப்பில் ஒரு கல்பு கொடுக்கப்பட்டிருந்தால் வெடிச்சு செத்து போயிருக்கு. இது அல்லாஹ்வுக்கு தெரியும் கண்ணியமானவர்களே. அதனாலதான் இப்ப கேளு என்று கெஞ்சுறார். ஒரு மனிதன் யா சனம் யா சனம் யா சனம் என்று ஒரு சிலையை வச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறான். சிலைக்கு பேர் சனம். திடீரென்று அவன் வாய் வார்த்தை யா சமத் என்று வந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், லப்பைக யா அபுதி. சமத் என்று அல்லாஹ்வுடைய பேர். அவன் தவறுதல் அவன் வாய்க்கு வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற நேரம் இது, கியாமத்திலே அல்ல. என் அடியானே என்னை கூப்பிட்டியா, நீ மதம் மாறி என்னை ஏற்றுக்கொண்டாயோ தெரியாது. அல்லாஹ் மலார்ந்து வந்து கேட்கிறான் என்று அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் எவ்வளவு நாங்கள் கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அதுக்குள்ளே விழுந்து விட்டால் லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, யுகம் யுகமாக அதிலே தங்குவார். யுகம் ஹுகுப் என்பது 80 வருஷம். டேர்மிக்குதே உலகத்தில் ஒரு கிழமை, ஒரு மாதம், ஒரு வருஷம், 10 வருஷம், நூற்றாண்டு. அல்லது ஸ்கூல்ல நாங்கள் ஃபீஸ் கட்டக்குள்ள 4 மாதம் ஒரு டேர்மை. அது மாதிரி நரகத்தில் இருக்குது பருவ காலம் இருக்கிறது. அதில் ஒரு பருவ காலம் 80 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 80 ஆண்டுண்டா இங்கே 1000 வருஷத்துக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள். அப்ப 80 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அது 1000ஆல பெருக்கினால் 3,65,000 ஆண்டுகள். அதை 80ஆக பெருக்கினால் கிட்டத்தட்ட 2,88,00,000 வருஷம் ஒரு டேர்ம் நரகத்தில்.
அது முடிகின்ற நேரம் முந்தின நாள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். தேர் மாற பார்க்குது, நாளைக்கு உங்களோட காலம் வித்தியாசப்பட போகுது, அடுத்த கட்டம் வேற என்று சொல்ற நேரம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்களாம். ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. அடுத்த டைம் இருக்கிறது 2,88,00,000 வருஷத்துக்கு பின்னால மாறுகின்ற அந்த கட்டம் இருக்கிறதே, இந்த 2,88,00,000 வருஷத்தை விட வேதனை கடுமையாக இருக்கு. நினைச்சு பார்க்கிறார் கண்ணியமானவர். கேவலம் இந்த உலக வாழ்க்கை நரகத்தை நோக்கி ஒரு கல்லை விட்டா கீழே போயிட்டு சேர்றதுக்கு 70 வருஷம் போகும்டா, நாங்கள் பிறந்து வாழ்ந்து மரணிக்கிற ஆயுஷ் அல்லவாது. இந்த கேவலமான உலகத்தோட நாங்கள் இருந்து வந்த நோக்கத்தை மறந்து செயல்பட்டால் எங்கனம் கண்ணியமானவர்களே, யோசிக்கணும், சிந்திக்க வேண்டும். பயான் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். உண்மையான வெற்றியாளர்கள் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்ஹிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். குர்ஆன் தெளிவாக சொல்லுது, உன் உலகத்தில் உள்ள பட்டம் அல்ல, உன் சொத்தல்ல, உன் செல்வம் அல்ல, உன் புள்ள குட்டிகள் அல்ல, நரகத்தை விட்டு பாதுகாக்கும் பாஸ்போர்ட் கையில் எடுத்து சொர்க்கத்தில் போய் சேர்றதைக்கிறே, அதுதான் நிதர்சனமான நிம்மதியான வெற்றி. இறுதியாக மிம்பரிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகின்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அந்த நரகத்தை விட்டு தப்ப வேண்டுமா, செய்கிற அமல்களோடு ஆக முக்கியமான ஸ்பெஷல் ஒரு அமல் ஒன்று சொல்லவா. திண்டு கொண்டிருக்கிற ஒரு ஈச்சம்பழம் தான் உங்களோட கையில் இருக்குது, பக்கத்தில் ஒரு சகோதரர் வாராரு, வேறு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா, அதிலிருந்து ஒரு பிச்சு ஒரு துண்டையாவது கொடுத்து அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா இருக்குதே, ஒரு மனிதனுடைய நரகத்தையும் சொர்க்கத்தையும் முடிவு கட்டுகிற இடம் சக்கராத். அது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டார். அந்த முடிவு நல்ல முடிவாக மாற வேண்டுமா, ஒரு மனிதன் கொடுக்கிற தர்மம் சதக்காக இருக்குதே, 70 வகையான காரணத்தினால் ஏற்படுகின்ற கெட்ட முடிவை விட்டும் ஒரு சதக்காவினை பாதுகாக்கும். கெட்ட மௌத்து 70 வாசல்களை அடைத்து விடும். ஆக முக்கியமான ஒரு அமல். அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயு சதக்கத்தி அஃதல், சதக்கால் ஆக குவாலிட்டியான சிறந்த சதக்கா எது? சதக்கத்தும் ஃபீ ரமதான், ரமதானில் கொடுக்கும் தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய பள்ளிவாசல், எங்களோட பஜார், நாட்டில் மிக முக்கியமான பிரபலியமான பள்ளிவாசல். இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாக இருந்தால் எத்தனை பேர் எங்களுக்காக இந்த நிம்மதியாக வந்து இந்த தூசி இல்லாமல் இந்த காப்பட்டில் சுத்தமாக தொழலாம் என்ற நம்பிக்கையோடு நாம் தொழுபவர்களுக்கு தொழுவதற்கு எத்தனை நோன்பாளிகளுடைய உழைப்பு இதிலே எத்தனை வேர்வை சிந்தப்பட்டிருக்கு. பாவம், தங்களை அப்படி இந்த பள்ளிவாசலுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். சென்ற வருடமும் நான் இறுதி ஜும்மாவுக்கு வந்தேன். 35 லட்சம் சேர்ந்தது என்று சந்தோஷமாக என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள். ஹஜ்ரத் பேசினீர்கள், ஒரு 35 லட்சம். நான் திருப்ப கேட்டேன், ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 22 பேர். எப்படி பிரிக்க போறீங்க? 36 லட்சம் என்று சந்தோஷமாக சொல்லுகிறோமே, 22 பேருக்கு அதை பிரிச்சா எவ்வளவு வரப்போகிறது? ஒருத்தருக்கு 2 லட்சமும் வராது. ஒரு 2 லட்சம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு கடையில் குடும்பத்திற்கு உடுப்பு வாங்கலாமா? அவர் ஏற்கனவே எடுத்த அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி நம்பியிருந்த இந்த ரமதானிலே அதை கொடுத்து அவர் தன்னுடைய கடனை அடைத்துக் கொள்ளலாமா? அவருக்கென்று ஒரு குமருப்புள்ள இருந்தால் ஒரு பவுன் நகை வாங்க வேண்டுமே, எத்தனை லட்சம்? 4 லட்சம் இருந்தால் ஒரு பவுன் நகை வாங்கலாமா? கண்ணியமானவர்களே, அவர் பள்ளிவாசல் கடமை செய்கிறார் என்பதற்கு அவர்களுடைய பிள்ளைகள் பழி அல்ல. 20 பேர் சேருங்கப்பா, 22 பேர் சேருங்க. நீங்கள் ஒன்று நீயத்து வைக்க வேணும், யா அல்லாஹ், அவர் என்ன மாமாவோ மச்சானோ என் தாத்திர பிள்ளையோ தங்கச்சீர பிள்ளையோ அல்ல. அவர் யாருக்கு பிறந்தார், எப்படிப்பட்டவர் ஒன்றுமே தெரியாது. ஓண்ட மாளிகையில் வேலை செய்கிறார், எங்களுக்காக வேண்டி உன் மஸ்ஜிதை சுத்தம் செய்கிறார். நாம் மூக்கை பொத்திக்கொண்டு போகாமல் மலசல கூடத்திற்குள் மனமாக போய் வருவதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் தன்னை அர்ப்பணித்து நிறைவேற்றுகிறார். உன் மாளிகையில் இருப்பவர்கள் செழிப்பாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன் என்ற பரம்பரையை கையேந்துகின்ற ஒரு நிலைக்கு நீ ஆளாக்கிறாரே. ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துருங்க மஷா, குறைந்தபட்சம். அதுக்கும் போதா? ஒரு பைக் வாங்கலாமா? ஒரு பைஸ்கில் வாங்க 10 லட்சம் இருந்து போதாது கண்ணியமானவர்கள். ஒரு காலம் இருந்தது 2 லட்சம் இருந்தால் ஒரு புதிய பைக்கை வாங்கி அவர் சந்தோஷமா பஸ்ஸுகளில் தெரியாம ஓடுவாரு. முடியாது. இது நான் பேசுறது குர்ஆனுக்கு மாத்தமானதல்ல. என்ன மிம்பர்ல இப்படி பேசுறேன்னு யோசிக்காதீங்க. அவ் அமர பி சதகா, சதகாவை கொண்டு ஏவுங்கள், அது நல்ல விஷயம் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இருப்பவர்களைத்தான் நான் பேச வேண்டும். அல்லாஹுடைய மாளிகையில் உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துங்க. ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை
உங்களோட குடும்பங்களை கைவிட மாட்டான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் பள்ளிவாசல், ஆக விருப்பமான இடம் பள்ளிவாசல். எனவே இந்த விடயங்களை கொஞ்சம் மனசில் வச்சு அதிகமாக இந்த இத்துக்கும் நாருடைய 10 லைலத்துல் கத்ருடைய வேட்டையில் நாம் மறந்துவிடக்கூடாது. அது வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் 23, நேற்றிரவு 25, 27, 29 அதிகமான இரவுகளை அமலால் இபாதத்தால் நாம் செழிப்பாக்குவோம். அதிகமாக இஸ்திக்பார் தௌபாக்களை நாம் கேட்போம். ரமதானுக்கு பின்னால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அதிகமாக சதகாக்களை கொடுப்போம். விசேடமாக எங்களுக்காக இந்த பள்ளி வாசலில் கடமை செய்பவர்களை ஆனந்தப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருலோகத்திலும் எங்களை ஆனந்தப்படுத்தி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ நாயனே, அந்த சீதேவிகளுடைய கபர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. கருடைய சோதனைகள், தண்டனைகள், அதாபுகளை சத்தியமாக அவர்களால் தாங்க முடியாது நாயனே. நீ அந்த வேதனைகளை விட்டு நீ அவர்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. அவர்களை பார்ப்பதையோ பராமரிப்பதையோ ஒரு நாளும் எங்களுக்கு பாரமாக காமிச்சிடாதையா அல்லாஹ். பெரியோரு பாக்கியமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து எங்களுக்கு சாதகமாக வருகின்ற துஆவுக்கு பாத்திபமானவர்களாக நம் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய மனதினோக நடந்து அவர்களுடைய பதுவா சாபத்திற்கு ஆளாகி போவதை விட்டும் எங்களையும் எங்கள் பரம்பரையை நீ பாதுகாத்து அருள்வாயா. யா அல்லாஹ் எங்கள் சரீர சுகத்திலே பறக்க செய்வாயா, ஆஃபியத்திலே பறக்க செய்வாயா. கண் முன்னால் பார்க்கும் பொழுது பல பேர் தங்களுடைய கால்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எத்தனையோ அழகான ஸ்லீப்பர் போட்டு அலங்கரிக்கப்பட்ட கால்கள் எல்லாம் தன் கண் முன்னாலே குளிதோண்டி புதைக்கப்படுகின்ற கோரமான காட்சிகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாயனே. அப்படியான நோய்கள் எங்களுக்கும் இருக்கிறது யா அல்லாஹ். அதை முத்த வைத்து விடாதே நாயனே. அந்த நோயை நீ பெரிதாக்கி விடாத ரஹ்மானே. எல்லாருடைய எல்லா நோய்களையும் நீ குணமாக்கி வைப்பாயா. எங்களால் தாங்க முடியாத, எங்களால் செலவழிக்க முடியாத, ஜீரணிக்க முடியாத நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தது ரஹ்மானே. எங்களோட கடைசி காலத்தை அடுத்தவர்களுக்கு பாரமாக ஆக்கிறாதே நாயனே. எங்கள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளை நாங்களாகவே சுய உணர்வோடு இருக்கும் பொழுதே கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். அடுத்தவர்களுக்கு எங்கள் கடைசி காலத்தை பாரமாக ஆக்கிறாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அப்படியான நோய்களில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை நீ குணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. நெருப்புத்தணலை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போல இன்று குழந்தை வளர்ப்பது என்பது பெரும் சவாலாக இருக்கிறது நாயனே. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களையும் நீ கியாமத்திலே நிறுத்தி வைத்து விசாரிப்பாய் நாயனே. உன் பிள்ளையை எப்படி வளர்த்தாய் என்று கேட்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் 24 மணி நேரமும் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் சுத்தி கொண்டிருக்க முடியாத நாயனே. கெட்ட சகவாசங்களை விட்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நாம் மன்னரைக்குள் போனதற்கு பின்னாலும் என்னுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் இரக்கமாக ரஹ்மத்தாக நடந்து கொள் என்று உன்னிடத்திலே துஆ கேட்கும் பரம்பரையாக எங்கள் பரம்பரை நீ ஆக்கி அருள்வாயா. எங்கள் மனைவார்களுடைய வாழ்க்கையில பறக்க செஞ்சிரு நாயனே. அவர்கள் எங்களுக்காகவே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய பெற்றவர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு எங்களோடு வந்து விட்டார்கள் நாயனே. எங்களுக்கு முன்னால் அவர்களை மௌத்தாக்கிறாதே அல்லாஹ். எங்களுக்கு முன்னால் அவர்களை முடமாக்கிறாதே அல்லாஹ். நாங்கள் இல்லாமல் அவர்கள் கடைசி காலத்தை எப்படியோ வாழ்ந்து முடித்து விடுவார்கள் நாயனே. அவர்கள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை சூன்யமாகிரும் நாயனே. யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயாக. உள்ளங்களை சேர்த்து வைப்பாயாக. விளவுகள் பிரச்சனைகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. இந்த சங்கையான முபாரக்கான ரமலான் உன்னிடத்திலே வந்து யாருக்கெல்லாம் சாதகமாக சாட்சி சொல்லி சொர்க்கத்திற்காக மன்றாடப் போகிறதோ அந்த பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக்கொள் யா அல்லாஹ். நோவை பிடிச்சிட்டு நிறைய தவறு செய்திருப்போம் யா அல்லாஹ். அசிங்கமான ஹராமான பார்வைகள் பார்பட்டிருக்கும் யா அல்லாஹ். மோசமான வார்த்தைகள் பேசிப்பட்டிருக்கும் நாயனே. உன் தனிப்பெரும் கிருபை கொண்டு அதை மன்னித்து மறைத்து எங்களுடைய நோன்புகளை ஏற்று அங்கீகரித்து அதற்குரிய நிரப்பமான கூலிகளை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். உலகத்தில் சமாதானத்தை உருவாக்கிற நாயனே. யா அல்லாஹ் உயிர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய முஸ்லீம்களின் உயிர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். வருகின்ற ஹஜ்ஜிக்காக லட்சக்கணக்கான பேர் ஆவலோடு ஆசையோடு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த கடமையை நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள் நாயனே. அசம்பாவிதங்கள் ஏற்படுத்தி அந்த ஹஜ்ஜுக்கு தடையான ஒரு மோசமான ஒரு நிலையை உருவாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜையும் நிறைவேற்றுகின்ற நல்ல பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. உலகத்தை பசி பஞ்சம் பட்டினியை விட்டும் திரும்ப ஒரு தடவை முடங்குவது விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள்வாயாக. இந்த ரமதானை எங்கள் வாழ்க்கையின் இறுதி ரமதான ஆக்கி விடாமல் மீண்டும் மீண்டும் ரமதான்களுக்குள்ள நல்ல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நசீபாக்கி ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை மொழிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்த கண்களோடும் இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக கண்ணை மூடும் அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ